எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல நெக்ஸ்ட் செஷனை பார்க்க போறோம். ஸோ அதே மாடியூல் 2ல தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த HTML இன்புட் எலமெண்ட்ஸ் அண்ட் தென் டேபிள் டேக் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டிஸ்கஸ் பண்ண HTML இன்புட் எலமெண்ட்ஸ் டேபிள் டேக்கை வச்சு ஒரு சின்னதா HTML-ல நம்மளால எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை டிசைன் பண்ண முடியும், இருக்கிற இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி டேபிளுக்குள்ள எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண முடியுங்கிறத தான் ஒரு கோட் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப பிகினிங்கா இருக்கும். ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டேபிள் டேகுக்குள்ள எப்படி நம்ம இந்த ஃபார்மை கிரியேட் பண்றோங்கிறது, எந்த ஒரு CSS யூஸ் பண்ணாம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம ஒன்லி HTML மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்றதை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எப்பயும் போல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு புது HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க .html. ஸோ இதுல தான் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ நியூ ரெஜிஸ்டர் .html அப்படிங்கிற ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு HTML டாக்குமெண்ட்ல டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ HTML5 அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா இதோடைய டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஆக்சுவலா அந்த வியூல போய் வேர்ட் ட்ராப் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லைன்ல அது வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடும். அதுக்காக தான். ஸோ உங்க ஸ்கிரீனை நீங்க மினிமைஸ் பண்ணாலும் ஃபுல் கண்டென்ட் வியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதை இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல நமக்கு ஒரு விண்டோல இப்போ ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்போ இங்க பாருங்க நம்ம என்ன டைட்டில் வச்சிருக்கோம், டாக்குமெண்ட் வச்சிருக்கோம், அதே மாதிரி இங்க ப்ரௌசர்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ நான் அதை வந்து அந்த டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். நம்ம இங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் டிசைன் பண்ண போறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துருந்தது. ஸோ இப்போ நான் இங்க வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்க போறேன். அதை சென்டர் அப்படிங்கிற டேக்ல கொடுக்க போறேன். ஸோ H1ல கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இங்க உங்களுக்கு சென்டர்ல அங்கே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ நம்ம லைவ் சர்வர்ல ரன் பண்றதுக்கான ரீசன் இதுதான். நம்ம இங்க பண்ண உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் அங்கே காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு டேபிள்குள்ள கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு டேபிள் டேக் போட்டு அந்த டேபிளோடைய பார்டர் நமக்கு வியூ ஆகணுங்கிறதுக்காக பார்டருங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு 1 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டேபிள்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டிஆர் டேபிள் ரோ. டிஆர் அப்படிங்கிறது என்னன்னா டேபிள் ரோ அப்படின்னு அர்த்தம். அந்த ரோல நம்ம ஃபர்ஸ்ட் காலமை ஃபில் பண்ண போறோம். ஸோ டிஹெச்ங்கிறது டேபிள் ஹெட்டிங்கு. ஸோ போல்டா தெரியணுங்கிறதுக்காக நான் அதை அப்படி கொடுக்குறேன். ஸோ அதுல வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ரோல ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. அதே ரோல செகண்ட் காலம்ல எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த நேமை டைப் பண்றதுக்கு ஒரு இன்புட் டைப் கொடுக்குறேன். ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த எலமெண்ட்டுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். அது என்னன்னாலும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இங்க பாருங்க பக்கத்துலேயே இங்க வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுல உள்ள டிஃபால்ட்டா ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல போய் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா இங்க டிஃபால்ட்டா தெரியும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆயிரும். ஸோ பிளேஸ் ஹோல்டரும் பிளேஸ் ஹோல்டரோட பர்பஸ் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதே இதுக்குள்ள இதே ரோல செகண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் அந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு பக்கத்துல என்ன வேல்யூ வரணும், என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். அடுத்து இதே இதுல அதாவது இந்த டேபிள் ரோல டிஹெச்ங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், டிடிங்கிறது செகண்ட் காலம், டிஹெச் திரும்ப போடுறோம்ல அது தேர்ட் காலம். ஸோ இப்போ அந்த தேர்ட் காலம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜெண்டர். ஸோ நான் அதை ஏன் தேர்ட் காலம் சொல்றேங்கிறது அந்த தெரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்து ஃபோர்த் காலம்ல டிடில டிடிங்கிறது டேபிள் டேட்டா.
ஸோ ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் இதை டிஹெச்ல கொடுத்துட்டு இதை டிடில, ஏன் இதை டிடில கொடுக்க கூடாதுன்னு கேட்டா டிடில கொடுக்கலாம், தப்பே இல்லை. இப்போ டிடிக்கும் டிஹெச்க்கும் என்ன வித்தியாசம் வருதுங்கிறத பாருங்க. இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்டை டிஹெச்சுக்கு பதிலாக டிடில கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்களா போல்டா இருக்காது. ஸோ அப்படி போல்டா தெரியணுங்கிறதுக்காக டிஹெச்ல நான் கொடுக்குறேன். ஸோ டிஹெச்ங்கிறது என்னன்னா டேபிள் ஹெட்டிங். ஸோ அதை நம்மளால இப்படி மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்ப ஜெண்டருக்கு வந்து நம்ம ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்புட் ரேடியோ. ஓகேவா? ஸோ நேம் வந்து ஜென்னு வச்சுக்குவோம். இது வந்து மேல். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சு. இதே மாதிரி இதே இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து காப்பி பண்ணி இதுக்குள்ளே இந்த டிடிக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதை மட்டும் மாத்திக்கிறேன் ஃபீமேல். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜெண்டர் சூஸ் பண்றதுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அடுத்த ரோ கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டிஆர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா புதுசா ஒரு டிஆர். இப்போ நான் செகண்ட் ரோ ஓப்பன் ஆயிருக்கேன். ஸோ ஒன் ரோ ஃபர்ஸ்ட் ரோ ஓப்பன் ஆயிருக்கு, அடுத்து செகண்ட் ரோ. ஸோ இங்க வாட்டர் போட்டுக்கிறதே உங்களுக்கு தெரியும், செகண்ட் ரோ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ எங்க டிஸ்பிளே ஆகுதுங்கிறது தெரியுதா? ஸோ அடுத்து அதுவே டிடில அட்ரஸ் டைப் பண்றதுக்கு நமக்கு மல்டி லைன் டைப் பண்ணுவோம். ஸோ அப்போ மல்டி லைன்னாலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா தான் நமக்கு வேணும். ஸோ நேம், இந்த எலமெண்டோட நேம் வந்து நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி லைன்ஸ் டைப் பண்ணிடுறாரு. இந்த என்ட்ரடிச்சு டைப் பண்றதுக்கு அதான் மல்டி லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு காலம். ஸோ தேர்டு காலம்ல அட்ரஸ் வாங்கியாச்சு. இப்போ தேர்ட் காலம்ல மொபைல் நம்பர் வாங்கிடலாம். செகண்ட் காலம்ல அட்ரஸ் வாங்கிட்டோம், தேர்டு காலம்ல மொபைல் நம்பர் வாங்கிடலாம். ஸோ மொபைல் நம்பரை டைப் பண்றதுக்கு நமக்கு டிடி அப்படின்னு போட்டு என்ன இன்புட் எலமெண்ட் யூஸ் பண்ணிடுவோம்னா நம்பர் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நேம் எலமெண்டோட நேம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணா வராது. ஓகேவா? சரி. ஸோ இப்போ செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு, அடுத்து தேர்ட் ரோ முடிச்சுக்குவோம். ஸோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். ஸோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் வந்து இமெயில் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ மெயில் ஐடியை டைப் பண்றதுக்கு நம்ம என்ன இன்புட் எலமெண்ட் பார்த்துருக்கோம், இன்புட்ல இமெயில் அப்படின்னு ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை டைப் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டு காலம் வந்து டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த். ஸோ இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன இன்புட் எலமெண்ட் கொடுக்கலாம், டேட்னு சொல்லி ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ அதை கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டேட் இன்புட் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ அடுத்து ஃபோர்த் ரோ வரும். ஸோ இதுல இந்த மாதிரி செகண்ட் ஒவ்வொரு ரோல 4 காலம் தான் இருக்கணுமான்னு கேட்டா உங்களுடைய நீட் தான், உங்களுடைய டிசைன், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ரோல ஃபர்ஸ்ட் காலம் ஏஜ்னு வச்சுக்குவோம். ஸோ அதுக்கு இன்புட் எலமெண்ட் வந்து நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இன்புட் எலமெண்ட் வந்து நம்பர் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துருச்சு. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு, ஏஜ் வந்துருச்சு. இப்போ ஏதாவது போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ட்ரியில் வைப்போம் அப்படின்னா அப்போ அதுக்கு போட்டோ அப்லோட் டிவில இன்புட் டைப் வந்து ஃபைல். ஸோ அப்போ போட்டோ அப்லோட் வந்துருச்சு. ஓகேவா? சரி. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ரோ, ஃபிஃப்த் ரோல ஸோ அப்போ இந்த டிஆர் டிஹெச் டிடி எப்படி யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ்க்கு எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு இது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிசைன்ல ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும். டேபிளோடைய கம்ப்ளீட் பர்பஸ் நல்லாவே புரிஞ்சிடும். அடுத்ததுல ஒரு காலத்துல என்ன பண்றேன் அப்படின்னா பிளட் குரூப். பொதுவா நான் ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்ம்ல என்னெல்லாம் வாங்குவாங்களோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க டிசைன் பண்ணும் போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில நீங்க டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, பிளட் குரூப். அடுத்து வந்து இன்னொரு காலம், அதுல வெயிட் மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ டிடி
வெயிட்ங்கிறதுனால நம்பர்ல மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு கேஜியில் வருது அப்படின்னா அது பக்கத்துலேயே அது கீழே கேஜி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்த ரோ கிரியேட் பண்ணுவோம். இந்த அடுத்த ரோல ஒரு காலம்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ற மாதிரி வச்சிடலாம். யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத கெட் பண்றதுக்காக வச்சிடலாம். ஸோ யூசர் நேம் வந்து என்ன எலமெண்ட், டெக்ஸ்ட் எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனியா செப்பரேட்டா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் நேம் தான் வைக்கணும். சேம் நேம் வச்சிடக்கூடாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ஸோ யூசர் நேம் வச்சிட்டோம். அடுத்த காலம் இன்னொரு காலம்ல பாஸ்வேர்டு கெட் பண்ற மாதிரி பாஸ்வேர்ட் லேபிள் வச்சிருவோம். சாரி டிடி சாரி பாஸ்வேர்டுக்கு வந்து இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு. ஸோ இங்க உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் வந்திருக்கும். சரியா? சரி, இது போக வேற இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு ரேஞ்ச் பிட்வீன் 0 to 100. இதுக்கு வந்து என்ன இன்புட் எலமெண்ட் யூஸ் பண்ணலாம்? ரேஞ்ச்னே நம்மகிட்ட ஒரு இன்புட் எலமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்லைடர் பார் வர்றதுக்காக இதை யூஸ் பண்றோம். அடுத்து இன்னொரு டிஹெச், இதுல வந்து ஒரு ஃபேவரட் கலர், நம்மளுடைய ஃபேவரட் கலர் என்ன அப்படிங்கிற மாதிரி கெட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டு டிடில இன்புட்ல என்ன இன்புட், இது கலர் இன்புட். ஸோ அப்போ கலர் அப்படிங்கிற எந்த கலர் வேணுமோ அவங்க அதை சூஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு ரோ கிரியேட் பண்றேன். அந்த ரோக்குள்ள நான் ஒரு டிடி கிரியேட் பண்றேன். அதுல நான் பட்டன்ஸ் இப்போ செட் பண்ண போறேன். ஸோ அப்போ இன்புட் ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட் வச்சுக்குவோம். இன்புட் டைப் வந்து சப்மிட், வேல்யூ வந்து கிரியேட் ஆர் ஓகே. ஸோ இப்போ பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பட்டன் வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன். ஸோ இப்போ இன்புட் டைப் வந்து ரீசெட் வச்சுக்கிறேன். ஸோ வேல்யூ வந்து ரீசெட். ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், நமக்கு இங்க என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ இப்போ இப்படி ஒரு ஃபார்ம் தெரியுது. இந்த ஃபார்ம்ல பாருங்க எல்லாமே வந்து ஒரு ரோல 4 காலம் இருக்கு. ஆனா இங்க பாருங்க நம்ம ஒரு ரோல ஒரே காலத்துல மட்டும்தான் பட்டனை கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இப்படி இருக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபுல் இதுல வேணும், அந்த பட்டன் ரெண்டும் சென்டர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிடி அப்படிங்கிறதுல போய் கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட். அப்ப எத்தனை காலத்தை நம்ம மெர்ஜ் பண்ணணும்? நீங்க ஆக்சுவலா இது 1 காலம், 2 செகண்ட் காலம். எப்படி இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலம். ஸோ அப்போ மொத்தம் 4 காலமா நான் மெர்ஜ் பண்ணணும். 4 காலமா நான் மெர்ஜ் பண்ணணும். அப்ப 4 காலமா நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்க கால் ஸ்பேன்ல 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்ப மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க, தெரியுதா? சோ அப்போ ஒரு டிஃபரன்ஸா தெரியாது, எல்லா காலமும் மெர்ஜ் ஆயிருக்கும். இப்போ இதை சென்டர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்டர் டேக்ல நீங்க இதை கொடுத்துக்கலாம். சென்டர் டேக்குள்ள இந்த பட்டன்ஸை நீங்க அதுக்குள்ள கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நீட்டா இருக்கு. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து அந்த பிளேஸ் ஹோல்டர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கனால பிளேஸ் ஹோல்டர் தெரியுது. வேற எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்க பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூஸ் ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சின்னதா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி இன்புட் எலமெண்ட் அண்ட் டேபிள் டேக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. சரி சார், இப்போ கால் ஸ்பேன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க ரோ ஸ்பேன் ஒன்று இருக்கு. ரோ ஸ்பேன்ங்கிறது ரோஸை மெர்ஜ் பண்றதுக்காக. ரோ ஸ்பேன் அப்படிங்கறது என்ன பண்ணணும்னா ரோஸை மெர்ஜ் பண்றதுக்காக. ஓகேவா? ரோ வைஸா மெர்ஜ் ஆகும். இந்த இடத்துல ஓகேவா? ஸோ ரோ ஸ்பேன்ங்கிறது ரோ வைஸா மெர்ஜ் ஆகும், கால் ஸ்பேன்ங்கிறது காலமா மெர்ஜ் பண்ணும். இந்த இடத்துல காலம் நான் 4 காலம் கொடுக்காம 2 காலம்னு கொடுத்தேன்னா 2 காலம் மட்டும் மெர்ஜ் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலம் மட்டும் மெர்ஜ் ஆயிருக்கும். நல்லா பாருங்க, தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ்.
ஸோ இந்த 2 காலம் மட்டும் தான் மெர்ஜ். இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது 2 மட்டும் மெர்ஜ் ஆயிருக்கும். அந்த 3rd and 4th மெர்ஜ் ஆயிருக்காது. ஸோ அப்ப எத்தனை காலம் மெர்ஜ் ஆகணுமோ, எத்தனை ரோ, இப்ப ரோ மெர்ஜ் ஆகணும்னா ரோ ஸ்பேன்ல கொடுத்து ரோ கொடுக்கணும். சரியா? இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ப இதுலயே வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோவோட வித்தை நான் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல இந்த ரோவோட ஹைட் எல்லாமே பாருங்க ஒரு டென்ஜெண்டா இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னா, இல்ல டென்ஜெண்டா இருக்குன்னா அப்ப அந்த ஒவ்வொரு ரோவை ஹைட்டையும் நீங்க கூட்டலாம். அது எப்படின்னா இந்த டிஆர் ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அதுல ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ஹைட்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. சாரி, ஹைட். அந்த ஹைட்ல போய் நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹைட்டை கொடுக்கலாம். இப்போ நான் 10 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது எவ்வளவு கூடுதோ கூடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 50 வச்சு காமிக்கிறேன், டிஃபரன்ஸ் தெரியும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? என்னன்னு தெரியல அப்படின்னா 100 கூட வச்சு காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரோட ஹைட்டை நான் கூட்டியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட் பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கலாம். இல்ல டேபிள் எனக்கு சென்டர்ல வேணும் அப்படின்னா இந்த டேபிள் டேக்லயே அலைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுல சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேபிள் பாத்தீங்கன்னா இப்போ சென்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிள் ரோவெல்லாம் நீங்க வந்து வித் ஹைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். அதுவே இப்போ இந்த டேபிள் வந்து இப்போ பாருங்க, இந்த டேபிள் கரெக்டா சென்டர்ல இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த விண்டோவோட ஃபுல் வித் இதை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டேபிள்ல போயிட்டு வித் ஈக்குவல் டு 100% அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாத்தீங்களா ஃபுல் வித் ஆக்குபை பண்ணிருக்கோம். ஃபுல்லா அந்த ஸ்கிரீனோட வித், ஸ்கிரீனோட ஃபுல் சைஸா ஆக்குபை பண்ணிருக்கோம். இதுதான் அந்த வித் ஈக்குவல் டு 100%. சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா சாம்பிளா வெறும் HTML மட்டும் வச்சு, இப்போ இதுலயே வந்து நீங்க HTMLலயே ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல, நானா ரெக்கார்ட் வேலிடேஷன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு இப்போ இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம்ல, இது முடியும் போது ரெக்கையர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்ப ரெக்கையர்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு இது மேண்டட்டரி ஃபீல்ட் ஆயிரும். ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ஸ்டார் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஸோ அப்ப இது இந்த இடத்துல நீங்க வேல்யூ கொடுக்காம கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கையர்டு கேட்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஏன் இது கேட்கல அப்படின்னா நம்ம எந்த இதையுமே எந்த டேக்குள்ள கொடுக்கல அப்படின்னா ஃபார்முங்கிற டேக்குள்ள கொடுக்கல. இப்போ இதை நீங்க ஃபார்ம் டேக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஃபார்ம் டேக்கு இடையில இந்த டேபிள் டேக் நம்ம பண்ண எல்லாத்தையுமே டேபிளோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே கட் பண்ணி அதை இங்க போடுங்க, போட்டுட்டு தெரியுதா டிஃபரன்ஸ்? ஃபார்ம் டேக்குள்ள இல்லாதப்ப என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து, ஸோ அப்ப ரீசெட்டும் அதே தான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஆகாது. ஃபார்ம் டேக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கணும். ஸோ கொடுத்துட்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடும். ஸோ சிம்பிளா ஒரு ஃபார்மை நம்ம எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு அடுத்து என்ன வீடியோங்கிறதையும் நம்ம அடுத்த இதுல நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற HTML வச்சு நம்ம அதை நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி HTML வந்து ஒரு இன்னும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். பிளஸ் இனி அடுத்து ஃபர்தர் மோரா CSS ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே போகும். ஸோ கண்டினியூஸா நீங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 4 டேஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கேன், அது யாரும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ.